டவுட் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக சின்ன குரூப் 2-3 பேர் இல்லை மேக்ஸிமம் ஒரு 5-6 பேர், அதுக்கு மேலே பெரிய குரூப்பில் நான் போனதே கிடையாது. சரி அப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். இந்த அயோத்தியா ஆன்லைன் புக்கிங் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது புக் பண்ண எனக்கு. அப்போ தான் ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் இவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது எதாச்சியா. நான் அயோத்தியா தேடுறேன்னு ஒன்று இவருக்கு வந்திருக்கு. நம்ம எப்போவுமே என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த ஃபீடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் சிங்கிள் லேடியாக இருக்கேன், எனக்கு சரியான ஒரு பார்ட்னர் இருந்தால் லேடிஸ் யாராவது சிங்கிளாக வரவங்க இருந்து வந்தால் சொல்கிறேன் மேடம். இப்போது இல்லாட்டி நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு நீங்கள் 5000 ரூபாய் எதுவும் கொடுக்க வேண்டிய வரும்னு ஏதோ பெருசு அமௌண்ட் சொன்னேன். சரின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுமித்ரா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. சுமித்ரா கேட்டபோது அவர் சொல்கிறேன் இல்லை உங்களை மாதிரி இன்னொரு மேடம் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் நான் கொடுத்து அவங்க நம்பரை கொடுத்து நாங்கள் 2 பேரும் பேசினோம் முதல்ல. அப்போ அவங்களும் நான் கன்ஃபார்மாக வருவேன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு சமயம் அந்த மாதிரி இல்லைன்னா அப்புறம் நமக்கு ரூம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. பட் எப்போ நான் சொன்னேன்னா நான் சொன்னேன் அவங்களும் பணம் நாங்கள் 2 பேரும் ஒரே நாள்லேயே அனுப்புவோம். ஏன்னா அது தெரியாமல் நாங்கள் வர முடியாது அப்படின்னு. அது தெரிஞ்சு பணம் அனுப்பிச்ச உடனே எனக்கு டிக்கெட் போட்டேன். ரிட்டர்ன் டிக்கெட் தான் கொஞ்சம். ராஜாமணி யார் இங்கே? இவர் தான். நீங்கள் தான் ராஜாமணியா? உங்களோட சொன்னார். நான் அப்புறம் அது எனக்கு தெரியல, உங்களோட டிக்கெட்டில் எனக்கு போட்டேன் சார். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன் சார் ரிட்டர்ன் டிக்கெட் வரலையே. இல்லை ராஜாமணி சார் இதில் பாருங்கள் இருக்கும் மேடம் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் இதில் இவர் பண்ண ஒரே ஒரு இது என்னன்னா, நான் இன்னும் 2 பேருக்கு இவர்கிட்ட டிக்கெட் கேட்டேன் ஃபோன் பண்ணி. என் 2 ஃப்ரெண்டு இன்னும் 2 ஃப்ரெண்டு வரேன்னு. அப்போ வந்து இவர் என்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, நான் அஃப்கோர்ஸ் அந்த ஆட்டோவில் போகும்போது இவருக்கு கால் பண்ணேன். சரியாக கேட்குதா என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு மேடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அப்புறம் கடைசியில் போடுற 2 டிக்கெட் இருக்கு, யாராவது வந்தால் வாங்க. அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகி வரதுக்கு அவங்க ரெடி இல்லை. முதலே கொடுத்துருந்தா வந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அங்கங்கே ஒரு என்ன சொல்கிறது மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி. அதர்வைஸ் எவ்ரி திங் டிக்கெட்டில் ஏன்னா தெரியாத இதுங்கிறதுனால இவர் சொல்கிற மாதிரி இவர் சொன்னார் இல்லையா, ஒருத்தர் ஏர்போர்ட்லேயே விட்டு ஓடிட்டான் பணத்தெல்லாம் வாங்கினு. அதே மாதிரி நான் கர்நாடகாவில் 2-3 கேஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அன்லெஸ் அந்த ஒரு நல்ல ரிப்போர்ட்டு கூகுள் ரிவ்யூஸ் நல்லா இருந்தால் மாத்திரம்தான் அது போகிறது. அதுவும் சவுத் சைடு நான் போனதே கிடையாது. நான் போகிறதெல்லாம் கர்நாடகா சைடு இல்லை இந்த பக்கம் நார்த் சைடு ட்ராவல்ஸ் தான். எஸ்பெஷலி இந்த நிர்மலா ட்ராவல்ஸ்லாம் அவங்களாம் ரொம்ப ரொம்ப சீசன்டு பீப்புள், நல்லா நடத்துவாங்க. கொஞ்சம் ரேட் ஆனால் கூட இவர் சார்தை விட கூட இருக்கும், பரவாயில்ல. அதனால எனக்கு பயம் தெரியாது. அதுவும் கோயம்புத்தூர்லாம் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம பெங்களூரு இந்த சைடு தான். அது எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயின் அயோத்தியா தான். என்னுடைய பர்பஸ் ஆஃப் திஸ் விசிட் இஸ் ஒன்லி அயோத்தியா. ஏன்னா மீதி எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அயோத்தியாவும் பார்த்துருக்கேன். பட் ராமர் கோவில் கட்டினதுக்கப்புறம் பார்க்கல, அதுக்கு தான் மெயினாக. அதனால தான் எனக்கு நேற்று ராத்திரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். நைட்டு ராமரை பார்க்கலையே. அவர் வந்து இந்த ஆனந்த பவனெல்லாம் இழுத்து விடாம இருந்தா அந்த நைட்டு ராமர் பார்த்துருப்பேன். இவர் வந்து அந்த ஆனந்த பவனெல்லாம் அந்த நேரு மாமா அதை பார்க்காட்டி என்ன குறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணு அது அவர் வந்து அது ஒன்றுனால அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. அதனால நான் இப்போ இன்னொரு தடவை அயோத்தியா ட்ரிப் போடணும் நைட்டு ராமரை பார்க்க. எனக்கு வந்து அதான் ஒன்று மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு அதை நிறைவேற்ற மட்டும் உயிர் போகாது. அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இது. அந்த மாதிரி ஜென்மம் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. எனக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிப்பேன். ஆக்சுவலி ஜனவரி மாதத்துக்குள்ளேயே நான் இந்த அயோத்தியா ட்ரிப்பை முடிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு கேட்ரேட் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ அவரை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அது 2 மாதம் மருந்து போடணும், அதனால போக முடியாமல் ஆச்சு. அதனால ஒரு டவுட்டோட தான் வந்தேன் நான். எல்லாமே டவுட். அது போகிறதுக்கு இந்த கல்ஃப் வார் வேறையிலே இவர் எந்த டயத்துக்கு கூப்பிட்டு காலி பண்ண போகிறாரு, இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ளைட் எல்லாம் கேன்சலு, சாப்பாடு இல்லை, அது இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நியூஸ்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா? ஒரே பதட்டம். இங்கே நீங்கள் வந்தீங்களா, இங்கே பதட்டம் பார்த்தீங்களா? தமிழ்நாடு நியூஸ் எவ்வளோ பெரிய ஃப்ராடு நியூஸுங்கிறது இப்போதே எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. Don't think it's a political statement. It is a reality check. நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக சொல்றேன். ரியாலிட்டி செக். இங்க எங்கேயாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சா? எங்கேயாவது பஸ் நின்னுதா? எங்கேயாவது சாத்துக்கு ப்ராப்ளம் ஆச்சா? எங்கேயாவது காபி டீ கிடைக்கலையா? என்ன ப்ராப்ளம் ஆச்சு? பட் எல்லாம் வெறும் ஃபால்ஸ் ப்ராபகண்டால நம்ம ஊர் ஓடின்னு இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது. நம்மள விடுங்க, நம்மளாம் வேற ஸ்டேட்ல இருக்கோம், புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம்.
இது வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் இதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க யாரும். இட் இஸ் a real reality. சார் அது தேங்க்ஸ். some sane voices I hear really. உண்மையதான் சொல்லணும். ரொம்ப அது நிறைய பேருக்கு புரியல. எனக்கு வந்து அந்த விதத்துல வந்து எனக்கு இது ரொம்ப ஒரு விதத்துல எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நார்த் டூருங்கிறது எப்பவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். அது இந்த மாதிரி டூர்ல வந்தீங்கன்னா இது ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன், நீங்க தனியா வந்தீங்கன்னா வேற விதமான எக்ஸ்பிளனேஷன். எல்லாமே நீங்களே தேடி இப்ப சார் உங்களுக்கு வேலைக்கு எல்லாம் கரெக்டா கொடுத்துடுறது, அதனால நமக்கு தெரியல. இதே நீங்க தனியா வந்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எங்க போகணும், எங்க நிறுத்தணும், என்ன பண்ணணும், எங்க பெட்ரோல் போடணும், எவ்ரிதிங். பட் இந்த ப்ராசஸ் யூ லேர்ன் அ லாட் அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு டைப் ஆஃப் டூர். நான் அந்த மாதிரி தான் ஐ ப்ரிஃபர். ஏன்னா இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு நான் என்னோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி இன்னைக்கு நைட் இருந்து நான் பார்த்துட்டு வருவேன். பட் இப்போ டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டா முடியாது. என்ன பிளான் போட்டு ராத்திரி கவுத்துட்டாரு. இல்ல எனக்கு அப்கோர்ஸ் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் தான், ராமர் என்ன திரும்பி கூப்பிடுறாரு, அதுதான் அதுல ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னும் அடுத்த தடவை வரும்போது இந்த செப்பலும் மொபைலில் வச்சுட்டோம்னா நம்ம பார்க்குற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. மெயினாக லேட்டாக இருக்கிற செப்பலும் மொபைல் தான், அதனால தான் டிலே. கோயிலுக்குள்ள டிலேவே இல்லை. மொபைல் நம்ம எடுத்துன்னு போகணும், எதுக்கு போகிறது? அவங்க வீல் சேர்ல போனதுனால இன்னும் எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் தர்ஷன், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை சொல்லியிருக்கு, அது வேலையே வேண்டாம், போடாமலாம் வர முடியாது, சூடு. இந்த 2-3 பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய மெயின் இது. மற்றபடி சாப்பாடு, கவனிப்பு, டூரு அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் த பீப்புள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டு எக்ஸலண்ட். நான் கர்நாடகா டூரில் போயிருக்கேன். கொஞ்சம் இப்படி சீட்டில் இந்த கையை இப்படி கொஞ்சம் கூட இடிச்சுட்டிங்கன்னா கூட இப்படி மூஞ்சி சுழிப்பாங்க, பேச மாட்டாங்க, மூஞ்சி சுழிப்பாங்க. அதாவது பீப்புள் ஆர் வெரி அவங்கவுங்க ஸ்பேஸில் இன்னொருத்தர் கொஞ்சம் கூட இன்ட்ரூட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மென்டல். இங்கே அப்படி இல்லை. ஏதாவது தெரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்தா கூட யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏதோ ஒன்று பை மிஸ்டேக் ஏதாவது நடந்தால் கூட இல்லை. அப்புறம் இந்த தம்பிலாம் பாருங்க, வயசானவங்கன்னா தே ஆர் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் கேர். அந்த இன்னொரு சார் பாவம் என்னை பார்த்து பார்த்து ஒரு இடத்துல இறக்கி விட்டார். அவர் நாங்கள் தூங்கி அவர் தான் சார். அந்த ஜீப்லேருந்து எனக்கு இறங்க கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப பீப்புள் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு Srinivasan. Your tour, you are doing very well and you can improve a lot. There are lot of scope for you to improve many points which I will write in a WhatsApp. Okay. Because it's a big thing. I will write you point by point so that you can எவ்வளோ உங்களுக்கு முடியும். See, it is an experience இல்லையா? ஒரு டூர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணினே போகிறது, it will make your tour excellent. Thank you.